ஹலோ, ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் போடாம இருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம டாபிக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி இன்னைக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன் ரிசல்ட்ட பத்தி தான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து 25 தான் ஆகுது டேட்டு. 23ஆம் தேதி தான் நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இப்பவே வந்து நெறைய வந்து நியூஸ்ல பார்க்குறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, கள்ள ஓட்டெல்லாம் நெறைய நடந்திருக்கு. ஆல்ரெடி இந்த பெர்சன்லாம் ஐ மீன் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் சொல்றாங்களாமா. ஆனா ஜனங்க போயிட்டு ஓட்டு போடணும் அப்படிங்கிறப்ப, உங்க பேர்ல ஆல்ரெடி 8 மணிக்கு ஓட்டு போட்டாங்க. உங்க பேர்ல ஆல்ரெடி ஓட்டு விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்களாம். ஸோ இந்த அளவுக்குலாம் சதிவேல யாரு செஞ்சிருப்பா அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல ஜனங்களே. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் அந்த மிஷின் இருக்கு இல்லையா? நம்ம ஓட் போடுவோம் இல்லையா? அந்த மிஷினே உடைஞ்சிருச்சாமா. இந்த மிஷின்ல இருக்கிற பட்டனே உடைஞ்சு போயிடுச்சாமா. அது ஒரு நியூஸா வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் வந்துட்டு பாவம் இந்த ஊர் தாண்டி ஊர் வந்த ஜனங்க எல்லாருமே கரெக்டான வசதி இல்லாம, வாகன வசதி இல்லாம எல்லாருமே அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. ஐ மீன் எங்கன்னா கிளாம்பாக்கத்திலேயே மாட்டிக்கிட்டாங்க. யாராலயுமே வர முடியல. நெறைய ஜனங்க நிஜமா சீரியஸா மாட்டிக்கிட்டு பாவம் யாருமே வர முடியல ஆன் டைம். பட் அதுல எத்தனை பேர் ஓட் போட்டாங்க, எத்தனை பேரால போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த டைம்னு பார்த்து யார் பஸ் வசதி கூட விடாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உண்மையாவே இதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்றது? சதி வேலை மாரி இருக்கு. பார்க்குறதுலயே தெரியலையா ஜனங்களே? இந்த மாரிலாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரீல்ஸ்ல பார்த்தேன். ஒருத்தவங்க வந்துட்டு பாவம் ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கடைசி டைம்ல ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ அவங்க ஒரு பக்கம் வந்து அழுதுட்டே வந்து இந்த மாதிரி நான் விஜய் அண்ணாக்காகவே நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையாக ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணிட்டு நான் வந்தேன். பட் நான் கடைசி டைம் அன்லக்கி ஃப்ளைட்டையே வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு இதில். பட் இதெல்லாம் தாண்டியும் நிறைய பேர் வந்து இந்த வாட்டி வாக்குப்பதிவுகள் அதிகமாக வந்திருக்கு. இது வரைக்கும் அரசியலை காணாத வாக்குப்பதிவுகள் இந்த வாட்டி வந்திருக்கு அப்படின்னா மேக்சிமம் மெஜாரிட்டி நான் அடிச்சு சொல்றேன் விஜய் சாருக்கு மட்டும்தான் அங்கே இருக்குமே, வேற யாருதுமே இல்லை. பட் இதெல்லாம் தாண்டியா அவ்வளோ வந்திருக்குல்ல வாக்குப்பதிவுகள். பட் இந்த ஜனங்கள்லாம் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் ஹை லிஸ்ட்ல கண்டிப்பா நம்மலாம் வந்திருக்கோம். உண்மையா சொல்ல போனா ஐ மீன் இந்த டிராஃபிக் இஷ்யூ இல்லாம, இந்த பஸ் இஷ்யூ இல்லாம, இந்த ஃப்ளைட்டெல்லாம் இஷ்யூ இல்லாமல் கரெக்டாக ஆன் டைம் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படின்னா சூப்பராக எல்லாருமே கண்டிப்பாக அவங்க உங்களுடைய ஜனநாயக கடமையை முடிச்சிருப்பாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான் உண்மையே. வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே தெரியல. நானுமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் ஓட் போட்ட நைட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரவே இல்லை. ரீல்ஸே தான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ எப்படி சொல்கிறது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. யார் வரப்போறா அப்படிங்கிறதுல எக்ஸைட்டிங்காக இருக்குது. 80% விஜய் சார் தான் வரணும் அப்படிங்க. 80ல் 100 எனக்கு இருக்குது. அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மாற்றம் தேவை, கண்டிப்பாகவே தேவை இந்த நாட்டுக்கு. திரும்ப வந்து நியூஸ்ல இது கூட போட்டாங்களே மாற்றம் தேவை அப்படின்னோடனே ஞாபகம் வருது. அஜித் சார் வந்து மாற்றம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கிட்ட வந்து சொல்லிட்டு போனாராமா. அதை வந்துட்டு ஸ்டாலின் சார் வந்து மறுபடியும் பேசியிருந்தாரு. அஜித் சாரே சொல்லிட்டாரே மாற்றம் தேவையில்லை, கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அஜித் சார் வந்துட்டு அவங்களுடைய அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க யாருக்கிட்டையும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, மீடியாவே அதுக்குள்ள தவறான கருத்தை பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து போட்டிருந்தாரு. ஸோ மாற்றம் தேவையில்லை அப்படின்னு அவர் ஏதோ ஒரு வேர்டை சொல்லிட்டாராமா. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு மக்களே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லதே நடக்கும். டிவிக்கு தான் வரும் மேக்ஸிமம். ஸோ விஜய் சார் கண்டிப்பாக வரணும். அவர் வந்து நின்னாருன்னா ஜனங்களே டிவிக்கு பிடிக்க கையிலையே செம்ம மூமெண்ட்டாக இருக்கும். அதெல்லாமே யோசிச்சு பார்க்கவே அழகா விஜய் சார் வந்து இந்த பதவி பிரமாணம் செய்வாங்க பார்த்தீங்களா, வா அதெல்லாம் நினச்சி பார்க்கவே சூப்பராக இருக்குது. எனக்கெல்லாம் க்ளூஸ் பம்ப்ஸே ஆகுது. அவர் அந்த பதவி பிரமாணத்துல வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அந்த சபதத்தை எடுக்கும் போதுப்பா என்ன மாதிரி இருக்க தெரியுமா? ஏன்னா எனக்குலாம் அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் உண்மையா சொல்ல போனாலே.
ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க இந்த டிவிகே ஜனங்க எல்லாருமே. உண்மையாவே பாருங்க, வரட்டும் விஜய் சார் மட்டும் வேற லெவல்ல தெரிக்க விட்டுருவாங்க. பட்டாசு என்ன, ஸ்வீட்ஸ் என்ன, எல்லாமே கண்டிப்பா டிவிகே ஜனங்க செய்வாங்க. ஸோ அந்த டேக்காக தான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானும். இந்த ஒரு மே 4 எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியா இருக்கு. அப்போ விஜய் சார் வரணும். கண்டிப்பா மாற்றம் தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவை மாற்றம். கண்டிப்பாவே தேவைங்க மாற்றம்லாம். ஸோ அதனால மேக்ஸிமம் பாசிட்டிவாக யோசிப்போம். நிறைய நல்லது நடக்கணும். இன்னும் எத்தனையோ ஜனங்களாம் வீடெல்லாம் இல்லாமல் ரோட்டோரத்துலேயே படுத்துட்டு ரோட்டோரத்துலேயே வாழ்க்கை முடிஞ்சு போன கதைலாம் எவ்வளவோ இருக்குது. அந்த மாதிரி ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். நிறைய நல்லது நடக்கணும் நாட்டில். இது வரைக்குமே இல்லாத ஒரு நாடாக நம்ம நாடு இருக்கணும். ஐ மீன் எல்லாமே ஒரு இஷ்யூ தானே நம்ம நாட்டில். தண்ணிக்கு பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு நிலம் வாங்கணும்னா பிரச்சனை இருக்குது. எதில் இஷ்யூ இல்லாமல் இருக்குது? எல்லாத்துலேயுமே இஷ்யூ இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாறணும், சேஞ்சஸ் ஆகணும். ஸோ அதெல்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே சந்தோஷம். ஐ மீன் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியாது இல்லைல்ல. என்ன எழுதியிருக்கா சொல்லுங்க, இவங்க அந்த ஜனங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் நடக்கணும், நல்லதே நடக்கணும் நாட்டிலனா நல்ல தலைவன் இருக்கணும். தலைவன் வந்து ஜஸ்ட் வார்த்தையை சொல்றது இல்லாமல் செய்கிற தலைவனாக வரணும் இந்த வாட்டி. அதுக்காக மட்டும்தான் இத்தனை கோடி கணக்கு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சார் கண்டிப்பாக செய்வார், அவர் சொன்ன எல்லாத்தையுமே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரஸ்ட்டு இருக்குது அவர் மேலே, ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. ஸோ இந்த நம்பிக்கையை, அந்த ட்ரஸ்ட்டு, ஜனங்களுடைய எல்லா கோரிக்கைகளையுமே விஜய் சார் வந்தார்னா கண்டிப்பாக அவர் ஆட்சியில் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். டிவிகே கேங் யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஃப்ரெண்ட்ஸால் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். கண்டிப்பாக மாற்றம் தேவை, நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஓகே, பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.